ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ கொஞ்ச நாள் இல்லை, ரொம்ப மாதமே எடுத்துக்கிட்டேன் வீடியோவை போடுறதுக்கு. அது என்னென்னா, சாப்பிட்டு ஒரே இடத்துல பார்த்து தூங்கின்னு இருந்தேன், வேறு ஒன்றும் இல்லை. அதாவது இப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்னா, நம்ம உயிர் நண்பன் அவன் பேரை இப்போ அவனே இன்ட்ரடியூஸ் பண்ணி பார்ப்பல. ரெக்சன் ரிச்சர்டு. அதுதான் ஒரு பேர், கேட்டிருப்பீங்க. சரி, இப்போ நம்ம வந்து டியோ ஷார்ட் ஃபார்மாக ரெக்சன்னு கூப்பிடுவாங்களாம்ப்பா. கேட்டுக்கோங்க. அவருக்கு இன்னொரு பேர் இருக்குது, சும்மா வேணான்னா விட்டுருங்க, டென்ஷன் ஆகுறாப்புல. இந்த இடத்துல டியோ மேட்ச் மட்டும் வரல, டியோ வர்சஸ் ஸ்குவாட் தான் வந்துருக்குறோம். கண்டென்ட் ஐடியா கொடுத்தது அவர் தான். சரி எடுப்போமே, நல்லா தான் இருக்குன்னு வந்திருக்கேன். எல்லாருமே எக்ஸாமுக்கெல்லாம் முடிஞ்சிருக்கோம். அதுக்குள்ளே இன்னொரு எக்ஸாம் வருது. சரி ஓகே, பீக்கில் இறங்குவோமா? நான் வேறு கேம் ஆடியே ரொம்ப நாள் ஆச்சு. அப்புறம் எப்படி ராசா நீ ஃபிஸ்ட் எடுத்தேன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து நமக்கு ரீபாஜெலாம் கிடைக்கல, கவலைப்படாதீங்க. நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டு தான் காய்ஸ் நம்மளை எங்கேயோ கூட்டிகிட்டு போகுது. ஸோ லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் நம்மளுடைய சின்ன சேனலுக்கு பண்ணிங்கன்னா அது ரொம்ப பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். 1 லைக் இஸ் ஈக்குவல் டு 1 மோட்டிவேஷன். அந்த கணக்கில் தான் நான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ நமக்காக, நம்ம சேனலுக்காக ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்டுருங்க. அது நமக்கு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். பீக்கில் இறங்கி தப்பு பண்ணிட்டோன்னு லைட்டாக தோணுது. நம்ம ஃப்ரெண்டு அடி வாங்குறாரு. இல்லையா? நம்ம வேறு காணாம பேசி மொக்க வாங்கிட்டு இருக்கிறோம். ஷிட். எனிமி இதோ வந்துட்டேன். இது டியோ வர்சஸ் ஸ்குவாட் மேட்ச் மக்களே, அதை மறந்துடாதீங்க. டியோ கிடையாது. ஸோ அதுதான் இந்த ஃபுல்லாக கண்டென்ட்டு. இந்த மேட்ச் ஃபுல்லாக செம்ம ஃபன்னாக இருக்க போதில் மட்டும் நல்லா தெரியுது. கடைசி வரைக்கும் நம்ம காலியாகாமல் போய் அடிப்போமா இல்லையாங்கிறத பாரு. க்ரோனோ மக்களே சதி பண்ணிட்டாங்க மக்களே. போயிடுச்சு. இன்னுமாடா இந்த க்ரோனோவெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க மக்களே? இது திட்டமிட்ட சதி. கருணாக்காரன் நமக்கு சூனியம் வச்சுட்டான், பில்லி சூனியம். இப்போ நம்ம டீம்மேட்டுக்கு லைக்கை போட்டுக்கலாம், ஒரு 50 ரூபாய் அனுப்பிச்சிக்கலாம். அதுக்கப்புறமா வேறு எதையும் அனுப்ப முடியாது, ஏன்னா நம்மளே பிச்சை எடுத்துன்னு இருக்கிறோம். அவர் தான் என்னையும் அடித்தார். ப்ரோ போடு ப்ரோ, ஒரு திறமையை காட்டு ப்ரோ, அப்படியே அண்ணனை ரிவே பண்ணி விடு ப்ரோ. அவள் தான் ப்ரோ, சூப்பர் ப்ரோ. இப்போ நம்ம வானத்துலேருந்து மறுபிறவை எடுத்து பிறக்கிறோம். நம்ம ஃப்ரெண்டு இறக்குறாரு. இனிமேவும் நம்ம பீக்கில் இருந்தோன்னா நம்ம பீக்குக்கு போயிடுவோம். புரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள், புரியலனா கமெண்ட்டை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நமக்கு முன்னாடி என்னமோ ஒரு கருப்பாடு இருக்குது. அந்த கருப்பாடு இன்றைக்கி சூப் வச்சிட வேண்டியது தான். இன்றைக்கி இறங்குறோம், பிடிக்கிறோம். இந்த டைலாக் சொன்னாலே அவ்வளோதான், நம்ம காலியாகிடுவோம். ஓகே, பீக்குக்கு போனால் நம்மளை பீக்குக்கு அனுப்பிச்சிருவாங்க. ஓகே, நம்ம ஃப்ரெண்டு இப்போ உங்களுக்கு ஒரு 4 வார்த்தையை சொல்ல போகிறாப்புல. அது என்ன வார்த்தைன்னு எனக்கே தெரியாது, பேசலாம். நம்ம என்ன பார்க்குறோம்னா, சந்தோஷ் லைவ் போட்டிருக்கோம். லைவ் இல்லை, அவருக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சு, வேறு ஒன்றும் இல்லை. இது வீடியோ தான். லைவெல்லாம் நம்ம போடுற அளவுக்கு இன்னும் பெரிய சேனல்லாம் இல்லை காய்ஸ். இருக்கிறது 24 சப்ஸ்கிரைபர், அவங்களையாச்சும் ஸ்டேபிளாக வச்சுக்கணும். சரி பார்ப்போம். அப்புறம் முக்கியமான விஷயம், நான் இந்த ஃபிஸ்ட் எடுத்தங்கிறதுக்காக நீங்கள் யாருமே டாப்அப் பண்ண வேணாம். அது வந்து நம்ம கிரேவிங்ஸ் அதிகமாகிடுச்சு காய்ஸ், வேறு ஒன்றும் இல்லை. நான் எடுத்தேங்கிற ஒரே காரணத்துக்காக நீங்கள் எடுக்க வேண்டாம் தயவு செஞ்சு. இப்போ நம்ம கிளாக் டவருக்கு போகலாமா? ரொம்ப நேரமாக வெட்டி பேச்சு தான் பேசிக்கிட்டு இருக்கோம். ஸ்ட்ரெயிட்டாக டோக்கன் மலை காய்ஸ், அங்கே பாருங்கள். அந்த மலையை நம்ம இப்படி எடுக்க போகிறோம். கிளாக் டவர் சைடில் தான் இருக்குது. இங்கே ஏற்கனவே ஃபைட்டு போயிட்டு இருந்துருக்கு போல இருக்கே. இங்கே நிறைய லூட் இருக்கும், ஆனால் கொஞ்சம் லூட்டை காணவே காணும். நம்ம ஃப்ரெண்டு சூப்பர் இவை கேட்குறாப்புல. பண்ணி விடுவோம், என்ன பண்ணுறது. நம்ம ஆள் போயிட்டாரு. நம்ம ஆள் மீன்ஸ் ஐ மீன் ஃப்ரெண்டை சொல்கிறேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாது காய்ஸ். ஏன் காய்ஸ் இப்படி பண்ணுறீங்க? நம்ம ஃபேமிலியாக இருந்துட்டு இப்போலாம் நீங்கள் யோசிக்கலாமா? அதெல்லாம் ரொம்ப தப்பு. இன்னும் நம்மக்கிட்ட நிறையா ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காப்புல, அவங்க எல்லாத்தையுமே நம்ம வீடியோவில் காட்டுவோம். ஸோ நம்ம வந்து அந்த டியோ வெர்சஸ் ஸ்குவாடு மாதிரி சோலோ வெர்சஸ் ஸ்குவாடும் ஆன் த வேலை ரெடி ஆகிக்கிட்டு இருக்குது, அதையும் போடுவோம். அதற்கு அடுத்த வாரத்துக்கு ஒரு ஸ்பெஷல் வீடியோ இருக்குது, கன்ஃபார்ம் போட்டுருவேன். அடுத்த வாரம் கன்ஃபார்ம் போட்டுருவேன். ஆனால் அது ஃப்ரீ ஃபயர் தானான்னு தெரியாது, எந்த கேம் வேணா இருக்கலாம். நீங்கள் கெஸ் பண்ணிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ரோப்ளாக்ஸ் மட்டும் தயவு செஞ்சு கேட்டுறாதீங்க, ஃபோனுக்கு செட் ஆக மாட்டேங்குது. வேறு ஏதாச்சும் கேம் பார்க்கலாம்.
சோலோ டேர் போட்டு வர்றோம் ஓட்டம். நாங்கள் இப்போ லைவாக தான் கேம் பிளே விளையாடிட்டே கமெண்ட்ரி கொடுக்குறேன். ஸோ அதனால தான் நம்ம ஃப்ரெண்டும் பேசுகிறாப்புல. இந்த மேட்ச்சில் நான் ஏற்கனவே பிளான் போட்ட மாதிரிலாம் இல்லை கைஸ், ரேங்க்டு மேட்ச் தான். வேணா நான் லாஸ்ட்டில் அந்த இது கூட காட்டுறேன். ஓகே, சோலோ டேர் போட்டவன் எங்கே இருக்கான்னு தெரியல, மாட்டுவான். அடுத்த மேட்ச் நம்ம அல்டிமேட் ப்ரோ பிளேயர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அல்டிமேட் சொல்லக்கூடாது, அல்டிமேட் புது பிளேயர் நீங்கள் பார்க்க போகிறீங்க. சோலர் கொஞ்சம் முடிச்சுட்டாப்புல நம்ம ஃப்ரெண்டு. இப்போ தெரிஞ்சா வீரன் சூரன் ப்ரோ பிளேயர் இல்லைன்னு மொக்க பண்ணிட்டாரியா. நம்ம யாருக்கிட்ட அசிங்கப்படாமல் இருந்துருக்குறோம். ஏய் பாடுறா, ராக்கெட்லாம் விட்றான். இப்போ நான் விட்றேன் பாடுறா ராக்கெட்டு. அடசை, நம்ம என்னடா அது, நம்ம எது பண்ணாலும் உருப்படியாக இருக்க மாட்டேங்குது. என்ன பண்ணுறதுனே தெரியலையே. எங்கே பாடுறா போட்டு. இப்போதான்ப்பா பாண்டான்ற ஜூவில் இருக்கிற விலங்கு எல்லாமே கூப்பிடும் நம்மளை. பார்த்தீங்கல்ல என் ஃப்ரெண்டு பாண்டா, அவர் நீங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்பீங்க. ஜூவில் வந்து நேற்று தப்பிச்சு வந்தாப்புல. அது எனிமி. ஐயோ, இப்படி பாட்டு மாதிரி ஆடுறேனே. ஸோ கண்டென்ட் எடுக்கிறேனே, ஏதாச்சும் ஒரு கில்லு எடுக்க விட்றாங்களா? அவள் தான் போச்சு. 10வது டீமியா? என்னயா இது? வச்சு விட்டாங்க போங்க. இன்னொரு கேம் ப்ளே பண்ணுவோமா? நம்ம ரெக்ஸனுடைய முடிவு தான் அது. இப்போ சொல்லுப்பா. நம்ம இப்போ ஸ்குவாட் விசஸ் ஸ்குவாட் போக போகிறோம். ஸ்குவாட் விசஸ் ஸ்குவாடா? நோ. அது வந்து என்ன சேலஞ்சு? நம்ம ரூம் மேட்ச் சேலஞ்ச். இப்போ நான் அதை இன்னொரு வீடியோவில் பார்த்துக்கலாம். ஒரே வீடியோவில் அது கவர் பண்ண முடியாது. ஸோ மேட்சே போவோம். யார் அது ப்ரோ? நீ வேணாம் ப்ரோ. நான் சொன்னல அந்த ஒருத்தர் நூபுங்கிற மாதிரி. ஆனால் நல்லா தான் விளையாடுவாப்புல. ஒரு வாட்டி ஹீரோக்கு போயிருக்காப்புல. இதோ பாண்டாலாம் கூப்பிட்றாப்புல. ஓகே, நம்ம ஃப்ரெண்ட்ஸோட ஒரு மேட்ச் போயிடலாம். அங்கே ஒருத்தர் கொடியை மட்டும் போடுறாருல, அவரை தான் நான் ஜூலேருந்து தப்பிக்க விட்டேன், மிஸ்டர் பாண்டா. ஒன்றும் இல்லை, அது வந்து கிராஸ் பிரீடு பாண்டா, புது வகையானது. நேற்று தான் இந்தியாவில் கண்டுபிடிச்சிருக்காங்க. நான் புதுசு வந்துட்டேன். யாருக்காச்சும் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். குட்டி போட்டது ஒன்று தந்து விட்றேன். அதுக்காரமாக ஹைப்பர் MP5 ஒருத்தர் இருக்கார்ல, அவர மாதிரி ஒரு ப்ரோ பிளேயரை நீங்கள் பார்க்கவே முடியாது கைஸ். அவரை மாதிரி ஒரு ப்ரோ பிளேயரை காட்டினீங்க, என்னால் எதுவும் பண்ண முடியாது. அது வேறு விஷயம். இருந்தாலும் இருக்கட்டும். நம்ம இந்த வாட்டி ஃபைட் ஃபார் யுவர் டீம் ஸ்னேக். பாம்பு மாதிரி எல்லாத்தையும் கொத்துறோம். விஷப்பாம்புடா, விஷப்பாம்பு. சில பேர்த்துக்கு விஷத்துக்கு ஸ்பெல்லிங்கே தெரியாது. ஐ மீன் பக்கத்துலேயே 2 பேர் சிரிச்சிட்டு இருக்கானுங்க. அவனுங்க வேற கடுப்பேத்துறானுங்க. மயிலாட் கருப்பேத்துறானுங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸு வீடியோவில் பேச சொன்னாலாம் பேச மாட்டானுங்க. கொசுன்னு பேசிப்பானுங்க. ஐ மீன் சைலண்ட்டாக பேசிப்பானுங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை. இப்போ நம்ம வருண் குமார், மிஸ்டர் டோபின்னு ஒருத்தர் இருக்கார்ல, ஹீ இஸ் மை ஃப்ரெண்ட். மிஸ்டர் பாண்டா, அவரு என் ஃப்ரெண்டு தான். என்ன ஜூலேருந்து வந்தனால கொஞ்சம் காட்டு புத்தி இருக்கும். அவர் அதுக்கு ஒரு நாளில் சரியாயிடும், கவலைப்படாதீங்க. நம்ம ஆள் தான். மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். வீடியோ இப்போ 8வது நிமிஷம் போய்கிட்டு இருக்குது. ஏதாச்சும் கொஞ்சம் பார்த்து பண்ணி விடுங்கப்பா, ப்ளீஸ்ப்பா. உங்களை நம்பி தானே வீடியோ சேனல் எடுத்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். 8 நிமிஷம் வரைக்கும் யாராச்சும் ஒரு இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். ஒருவேளை உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்காமல் போயிடுச்சுன்னா பரவாயில்ல, எனக்காக ஒரு லைக்கை போட்டு எதை பிடிக்கல, எதை இம்ப்ரூவ் பண்ணணுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதை நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். ஸோ கன்ஃபார்ம் பேசுகிற ஸ்கில்லை தான் சொல்லுவீங்க. அதை நான் முடிஞ்ச அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணிட்டு தான் இருக்கேன். பார்த்தீங்கல்ல, இந்த மாதிரி ட்ரிஃப்ட்லாம் நீங்கள் அடிப்பீங்களா? ஆக்சுவலி இதோட பயங்கரமாக நிறைய பேர் நம்ம டீமில் இருக்கலாம் அடிப்பாங்க. இவன் ஒருத்தன் பக்கத்தில் உட்காந்து டிஸ்டர்ப் பண்ணுகிறான். நோ ப்ரோ, 2 பேரும் காலி ஆகிட்டீங்கோ. போச்சுரா. மறுபடியும் தனியாக விட்டுறீங்களே ப்ரோ. என்ன ப்ரோ இது? என்ன பார்த்தா என்ன ப்ரோ பல்ல இழிச்ச வாய மாதிரி. இப்போ நம்ம ஹார்டினில் போய் நம்ம ஹார்ட்டை கொடுத்து நம்ம டீம்மேட்டை ரிவைவ் பண்ண போகிறோம். நம்ம டீம்மேட் என்னமோன்னு பேசணும்னு ஆசைப்படுறாப்புல, பேசுவாப்புல. சொல்கிறான்
ஹே காய்ஸ், ஃபோனை கொடுத்தா பேச மாட்றாங்க. அப்புறம் எதுக்கு கேட்குறாங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியலை. காய்ஸ் சாந்த் தமிழ்ல இங்கே சப்போர்ட் பண்ணுங்கள் காய்ஸ். அதோட சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் போடுங்க காய்ஸ். பெல் பட்டன் ஆனில் போடுங்க காய்ஸ். இதான் காய்ஸ் சொல்ல வந்தேன் நான். காய்ஸ் நான் சொன்னதான் செய்ய மாட்டீங்க. நம்ம ஃப்ரெண்டு சொல்லியிருக்காப்புல. இது ஒன்றும் நம்ம நான் என் சேனல் மட்டும் கிடையாது, உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு வேணும் காய்ஸ். தொடர்ந்து நம்ம போக போக இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டே போகணும். ஃபஸ்ட்டு நம்ம இவங்களை ரிவ்யூ பண்ணணும், இல்லைன்னா நம்மளை கேட்பாங்க. நம்ம பாண்டாவை இப்போ நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். பாண்டாவை நம்ம ஒரு வாட்டி ரிவ்யூ பண்ணிவிட்டு ஹார்டினில் உட்கார போகிறோம். அப்போ தான் ஒருத்தர் காலி ஆனாலும் இன்னொருத்தர் சேஃபாக இருப்பாப்புல. நம்ம இப்போ ஹார்டினில் போய் உட்காந்து காலி ஆகிட்டோம்னா என்ன ப்ரோ ஃபன்னாக இருக்க, எந்த கண்டென்ட்டுமே கிடைக்க மாட்டேங்குது, இனிமே வந்துட்டாங்க காய்ஸ். இதுக்கு தான் நம்ம இந்த மாதிரி ஒரு மிஸ்டர் எனிமி என்னை பற்றி உனக்கு தெரியாதுடா, நான் எவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயர் தெரியுமா? அவள் தான் பார்த்தீங்கல்ல ப்ரோ ப்ரோ. ஐயோ நம்ம என்னைக்கு தான் கடைசி வரைக்கும் இருந்துருக்குறோம். இதில் வேறு ஹார்டினில் ரிவ்யூ பண்ண போகிறோன்னு பெரிய இதுவாக உருட்டிட்டோம். பரவாயில்ல. நம்ம டீம்மேட்டுக்கு எப்படி ஹெச்பி குறைஞ்சின்னு நமக்கு தெரிலப்பா. அது பாண்டாங்கிறனால கண்ட சேட்டையை பண்ணி அதுவே அடி வாங்கிக்கும், அது வேறு விஷயம். பக்கத்தில் மறைக்கிறாப்புல விடுங்க பார்த்துக்கலாம். யார் அவரு? நம்ம ஆள். இப்போ பாருங்க, நம்ம என்ன ரிவ்யூ பண்ண போறாரு, எல்லாத்தையும் விட்டுட்டு என்னதான் ரிவ்யூ பண்ண போறாரு. என்ன ரிவ்யூ பண்ண போறாரு இப்போ பாருங்க. நம்ம கூட வேற இன்னொருத்தர் வந்து குசுன்னு பேசிக்கிட்டு இருக்காருன்னு சொன்னேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி தப்பால எதுவும் சொல்லலை. 2 பேர்த்த இப்போ அவரால் ரிவ்யூ பண்ண முடியும். அது கண்டிப்பாக நான் இப்போ சொல்கிறேன். நான் அப்புறம் நம்மளுடைய டோபி நண்பன் தான். ஏன்னா இன்னொருத்தர் தான் இருக்கிறதுல பெரிய ப்ரோ பிளேயரு. மாப்பிள்ளைன்னு ஒருத்தர் இருக்கார்ல, இருக்கிறதுலே பெரிய ப்ரோ பிளேயரு. அவர் மட்டும் இறங்கினாருன்னா அந்த செகண்டே செத்துருவாப்புல, அந்தளவுக்கு ப்ரோ பிளேயரு. ஆனால் அந்த அளவுக்குலாம் எதுவும் கிடையாது கைஸ். எல்லாருமே நம்ம ஃப்ரெண்ட்ஸு தான். என்ன அவர் கொஞ்சம் புதுசாக வந்திருக்காப்புல. எதுவும் டோர் ப்ரோ கைஸ். மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் அதை மட்டும் பண்ணி விட்டுருங்க ப்ளீஸ். என்ன ப்ரோ மறுபடியும் என்னை தனியாக விட்டீங்க? அவ்வளோதான் போங்க. காயினை பிடிச்சும் பிரயோஜனம் இல்லை, இன்னும் ஒரு காயின் தேவைப்படுது. ஆனால் அந்த காயின் கிட்ட எனிமி இருக்கான். இன்னும் ஒரு காயின். ஓ உள்ள காயின் மலை காய்ஸ். இதான் காயின் மலை. ரிவா பண்ணியாச்சு. எனிமீஸ் தெரியலையே எத்தனை பேருன்னு. நான் வேற கவனிக்கலையே கைஸ், கவனிக்கல. இப்போ பாருங்க கைஸ், நம்ம டீம்மேட் வந்து எனிமியை சூற விட போகிறாங்க. காய்ஸ் நம்ம டீம்மேட் ஓசிக்கில் எடுத்துட்டாப்புல. என்னதான் இருந்தாலும் அவர் நம்ம டீம்மேட், அவருக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும். ஸோ வாழ்த்துக்கள். ஸோ வெற்றிகரமாக எல்லாரும் வந்து விட்டார்கள். இப்போ நம்ம கண்டென்ட்டை வேறு சீக்கிரமாக முடிக்கணுமே. இவ்வளோ நேரம் நீங்கள் உட்காந்து பார்த்துருந்தீங்கன்னா பெரிய விஷயம் காய்ஸ். ஏன்னா இது கொஞ்சம் பெரிய இதுன்னு கூட சொல்லலாம். இந்த மேட்ச் எப்படியாச்சும் போய் அடிக்கணும். நம்ம டீம்மேட் எக்ஸமேட் கேட்குறாப்புல, ஆனால் நம்மகிட்ட இல்லை. சரி விடுங்க, பார்த்துக்கலாம். ஆனால் கருணாக்காரன் இந்த புதுசாக ஒரு அப்டேட்டை விட்டு லோட் அவுட்டை மாற்றலாம் கைஸ். மனசெல்லாம் வெறுத்துட்டேன். யாருக்கெல்லாம் இந்த அப்டேட் பிடிக்கலை அப்படின்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள், பிடிக்கலனா ப்ளூ ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். பார்ப்போம் யாருக்கெல்லாம் இப்போ இருக்க ஃப்ரீ ஃபயர் பிடிக்குது, யாருக்கெல்லாம் இப்போ விளையாடவே பிடிக்கலன்னு. ஓகே, இனிமே எங்கே இருக்கான்னு கூட தெரியலையே. இங்கே இருந்தால் நமக்கு தான் அட்வான்டேஜ்னு சொல்ல வந்தேன். போட்டு பொழகிறாப்புல. ஹாய் வர்றா எங்கேருந்து அடிக்கிறாப்புல. ஆனால் போங்க கைஸ், நம்ம தான் இருக்கிறதுலே பெரிய பாட்டாக இருக்கிறோம். ப்ரோ டோக்கன் ஷேர் பண்ணி ரிவ்யூ பண்ணுங்க ப்ரோ.
இப்போ பாருங்க காய்ஸ், நம்ம வீர தீர சூரன் டோபி போய் ஹார்டிங்கில் உட்காந்து ரிவே பண்ண போகிறாப்புல. இவ்வளோ நேரம் உட்காந்து பார்த்துருந்தீங்கன்னா தயவு செஞ்சு ஒரு லைக்கு காய்ஸ். நம்ம சேனலில் போட்டதே இதுதான் லாங் வீடியோ. ஒரே ஒரு லைக்கு கொடுத்துட்டு தயவு செஞ்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அங்கே பாருங்க காய்ஸ், நம்மளுடைய புது பிளேயர்ஸ். மறக்காமல் ஆனால் யாருமே வந்து டாப்அப் பண்ணாதீங்க, அது நான் மெயினாக சொல்லிக்கிறேன். நாங்கள் டாப்அப் பண்ணுறதுக்காக நீங்கள் டாப்அப் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. நான் என்ன கண்டென்ட்டுக்காக தான் எல்லாத்தையுமே வந்து பண்ணுறேன், ஆனால் நீங்கள் அப்படி கிடையாது. தயவு செஞ்சு காசை மட்டும் வேஸ்ட் பண்ணாதீங்க. நான் கண்டென்ட்டுக்காக தான் இந்த மாதிரி ஃபிஸ்டெல்லாம் எடுக்கிறேன், ஆனால் நீங்கள் அப்படி கிடையாது. ஸோ தயவு செஞ்சு என்னை பார்த்து எதுவுமே டாப்அப் பண்ணிடாதீங்க தயவு செஞ்சு. ஏன்னா நம்ம சேனலை பார்த்து யாரும் காசு இழந்துட்டாங்கன்னா அது நமக்கும் வருத்தம் தானே. ஸோ அதனால் டாப்அப் பண்ணுங்கள், பண்ண வேணான்னு சொல்ல, எல்லாமே ஒரு லிமிட்டோடு வச்சுக்கோங்க. ரொம்ப காசு செலவு பண்ணாதீங்க. ஏதாச்சும் 20 ரூபா 30 ரூபா அந்த மாதிரி ஆஃபர் கூட போட்டுக்கோங்க. ரொம்ப அதிகமாக அடிக்ட் ஆகி விளையாடுவீங்க கைஸ். ஐயோ போங்க கைஸ், நமக்கு கச்சே போச்சு, அவ்வளோதான் காலி. ஹார்டின் உட்கார முடியாது ப்ரோ. என்ன கைஸ் இது, தோத்துருவோம் போல இருக்கே. 16 நிமிஷம் வீடியோ வந்திருக்கு. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. டியோ வர்சஸ் ஸ்குவாடுன்னு சொல்லிட்டு கடைசியில் உங்களை ஏமாற்றிட்டுன்னு தயவு செஞ்சு நினச்சிடாதீங்க. நம்ம அப்புறமா வேணால் ரூம் மேட்ச் வேணால் நான் உங்களுக்கு நிறைய இது எடுத்து போஸ்ட் பண்ணுறேன். நமக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் மட்டும் பண்ணிவிடுங்க. நம்மளுடைய எல்லாருடைய சேனல் இது ஒன்று, என் சேனல் மட்டும் கிடையாது. என் கூட ஏற்றுக்கிட்டு வீடியோக்கு ஹெல்ப் பண்ணுற எல்லாருமே நம்ம ஃப்ரெண்ட்ஸு தான். அது மட்டும் இல்லை, நான் வந்து மாப்பிள்ளைங்கிற அவரை வந்து நூப்புன்னு சொன்னேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. அவர் புதுசாக கேமை இறக்கியிருக்காப்புல. அங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ப்ரோ பிளேயர்ஸ் நீங்கள் உலகத்திலே பார்த்துருக்க மாட்டீங்க. இப்போ புரியுதா என் ஸ்குவாடில் யாரெல்லாம் இருக்காங்க. ப்ரோ ரிவோ பண்ணு ப்ரோ. லைக்கு போட்டேன். லைக்கு போட்டேன் காய்ஸ். நம்மளை ரிவ்யூ பண்ணால் நல்லாயிருக்கும், பார்ப்போம். ரிவ்யூ பண்ணிட்டாரு ப்ரோ. சூப்பர் ப்ரோ. இந்த மேட்ச்சில் உயிர் இருக்கா? உயிர் இருக்கு. என்ன சீக்கா வாய்ஸ்லாம் வருது? தப்பு. அது ஒன்றும் இல்லை காய்ஸ், இந்த புயல் வந்து எங்கள் ஸ்கூலில் தூக்கின்னு போகணுன்னு பார்த்தா அது ஹரியானாவுக்கு போயிடுச்சு. புயல் வந்துச்சுன்னாங்களே. எனிமி நம்மகிட்ட வர லாங் ரேஞ்ச் கன் இல்லையே. வந்தாங்கன்னா பொத்து போட்டா போட்டுருவாங்கன்னு மட்டும் நல்லா தெரியுது. முதல்ல நம்ம இந்த இடத்துல இருந்து போகணும். இன்னும் 12 பேர் அலைவு. இன்னும் 12 பேர் அலைவில் இருக்காங்க. இங்கேருந்து ஃபஸ்ட்டு நம்ம எஸ்கேப் ஆகிறதாங்க கைஸ் நம்ம ஃபஸ்ட்டு டாஸ்க்கே. முதல்ல அதை முடிக்கணும், அதுக்கப்புறமா எனிமியை முடிக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம டீம் மேட்ச் ரிவைவ் பண்ணணும். பகலேருந்து காஞ்சி கண்ணே கேத்தின்னு இருக்கிறாங்க. சோலோ டேர் இப்போது போடலாமா வேணாமாங்கிறது தான் கேள்வி. ஸோ போட்டுற வேண்டியதாங்க கைஸ், வேறு ஒன்றும் இல்லை. நம்ம இனிமேல் இருந்து என்ன பண்ண போகிறோம்? நம்ம காலி ஆனாலும் நம்ம டீம் மேட்ச் இருக்கணுமா இல்லையா? டீம் ஒர்க்கு தான் முக்கியம். ஆனால் அதை கூட இவனுங்க செய்ய விட மாட்டானுங்க போலையே. ஓடிடு. என்ன ப்ரோ அந்த கேரக்டரை போட்டு வெறுப்பேற்றுறான். இது வேற ஓட மாட்டேன் ப்ரோ. லாஸ்ட்டு 1 HP கைஸ். இதுக்காகவே நீங்கள் இந்த வீடியோக்கு லைக் போடலாம். மெடிக்கிட் இல்லையே, மெடி இல்லை வேறு ப்ரோ. மெடி இல்லை ப்ரோ, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. கேரக்டர் ஒன்று தான் இப்போ நம்மக்கிட்ட இருக்குது. ஆட் ட்ராப்லேயும் ஒன்று கூட இல்லை. கண்ணை மூடிட்டு ஓட வேண்டியதுதான். வாமா மின்னலு, அதே மாதிரி தான். ஓடிடு. வந்தாச்சு. இந்த வீட்டுக்குள்ளே போய் இப்போதைக்கு உட்காந்துப்போம். அவனும் இல்லாத நேரத்தில் போவோம். சோலோ டேர் போடவா ப்ரோ? ஓகே, வேறு வழியில் ப்ரோ. சோலோ டேர் போட வேண்டியதான். நிற்காம ஓடு. ஓகே ப்ரோ, நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல. ஆனால் வெண்டிங் மிஷின் எங்கே ப்ரோ இருக்குது ப்ரோ? அந்த வீட்லேயே பேசாமல் உட்காந்துட்டா. இந்த வீட்லேயே பேசாமல் கேம்ப் அடிக்க வேண்டியதாங்க கைஸ், வேறு ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே 3, 2, 1 வாங்கியாச்சு. மெடி இல்லை.
ரெடி இல்லை ப்ரோ. மேலே ஆள் ஏற்கனவே இனிமே இருந்திருக்காங்க. ஓலி ஷிட், அடிச்சிருக்கலாம் ப்ரோ. ப்ரோ பார்த்துக்கலாம் ப்ரோ எதுவாக இருந்தாலும். இந்த நம்ம மட்டும் இருக்கிற மாதிரி தெரியலையே ப்ரோ, நிறைய பேர் இருக்காங்க போலே. ப்ரோ வந்துரு இன்னைக்கு இவனை விடக்கூடாது ப்ரோ. அவ்வளோதான் ப்ரோ. ஆனால் இது ஒன்றும் அவ்வளோ பெருசெல்லாம் என்னை பாராட்ட வேண்டிய விஷயமே கிடையாது ப்ரோ. இது இங்கேயே கமுக்கமாக உட்காந்துடலாம் ப்ரோ, அதுதான் நமக்கு சேஃப்டி ப்ரோ. இங்கேயே கமுக்கமாக உட்காந்துருவோம், அதுதான் நமக்கு சேஃப்டி. நம்மளோட மெயின் டாஸ்க்கு நம்ம கில் அடிக்கிறது கிடையாது காய்ஸ், நம்ம டீம்மேட்டை ரிவ்யூ பண்ணுறது மட்டும்தான். ப்ரோ 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 அடிக்கிறாரு ப்ரோ. படுத்து அடி விழுமே ப்ரோ. ப்ரோ இன்னும் கொஞ்சம் தான் ப்ரோ. ப்ரோ கடைசி வரைக்கும் தோத்துறோம் ப்ரோ. சரி ஓகே காய்ஸ், இந்த கேம் பிளே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களிடமிருந்து விடை பெறுவது சந்தோஷ். இது உங்கள் சன் தமிழ் கேமிங். பை காய்ஸ். சரி ஓகே காய்ஸ், நம்மளோட இன்னொரு டீம்மேட் வந்து வெக்கப்படுறாரு. இதோ நம்ம மாப்பிள்ளை பேச போகிறாரு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சான் தமிழ் கேமிங் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் காய்ஸ். ஓகே காய்ஸ்.